அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய சிலபஸ் பேட்டர்ன், ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு இதனுடைய பேட்டர்ன் என்னன்றது தெரியாது. அவங்களுக்காக இந்த ஒரு வியூ நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேர்வாணையமாக தமிழகத்தில் இயங்கிட்டுருக்கு. இந்த தேர்வாணையத்தில் பல்வேறு நிலைகளில் உள்ள பல்வேறு துறைகளில் உள்ள காரிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலிமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க வருஷம். வருஷம்னு சொல்கிறத தாண்டி வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறது கூட முடியாது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு மெயினாக இருக்கிற இந்த குரூப் 4 காம்படிஷன் அப்படின்றது ஹெவியாக இருக்கும். போட்டித் தேர்வர்களை பார்த்து நீங்கள் எப்போயுமே பின்வாங்கக்கூடாது. இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இதே நம்ம மைண்ட் செட் என்ன செட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. நம்மளால் இதில் காம்படேட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மனநிலையை நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாமினேஷனை நீங்கள் தொட முடியாது. ஃபஸ்ட்டே அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போகாதீங்க. ஒரு 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் கூட உங்களுக்கு தேவையான வேகன்சின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. அதை நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில்லாக எடுக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனை உங்களால் கிராக் பண்ண முடியும். அதை விட்டுட்டு 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, நமக்கு அது கிடைக்காது. நல்ல ஒரு டாப்பராக இருப்பாங்க, அவங்களே ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பரை சொல்கிறேன், அவங்களே இருப்பாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், நீங்கள் அவங்களை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலாம், டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன்னு சொல்லுவீங்க. அவங்களே டே நான்லாம் டாப்பரு, என்னாலே அதெல்லாம் முடியாது, உன்னால் முடியுமான்ற மாதிரிலாம் நெகட்டிவாக அவங்கள இது பண்ணலாம். அதனால் அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காமல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் டாப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஆவரேஜ் மார்க் இருக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியில் உங்களாலையும் ஒரு வேகன்சியை வாங்க முடியும். அதுக்கு உங்களுடைய முழு எஃபோர்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். கண்டிப்பாக டெடிக்கேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி லைனில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணவங்களும் இருக்காங்க. 20 வருஷம் ட்ரை பண்ணாலும் பின்வாங்காமல் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு. அதனால் நீங்கள் எடுக்கிற கோலே பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் நம்ம அந்த ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஒரு மனநிலையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். இந்த பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை தான் பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும். 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக இருந்தாலும் கூட 11th 12thலையும் கவர் பண்ணுறாங்க சிலபஸ். அதனால் நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் புத்தகத்தை படித்து தான் ஆகணும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த ஒரு பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு எக்ஸாமினேஷன் தமிழ் மற்றும் ஜிஎஸ், தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு 2 விதமான கேட்டகரியில் இருக்குது. இந்த பார்ட் ஏ பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஸ்கோரிங் பேப்பராக இருக்குது. எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா 40% மதிப்பெண்கள் நீங்கள் தமிழில் பெற்றிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணால் தான் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸை வேல்யூவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ பொறுத்தளவுக்கு 100 கேள்விகள் தமிழில் கேட்பாங்க. அந்த 100 கேள்விகளில் 40 கேள்விகள் நீங்கள் தமிழில் அடித்தா மட்டும்தான் பார்ட் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் அதை வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள், அதாவது 100 கேள்விகளும் சரியாக பண்ணியிருந்தாலும் கூட மேலே உள்ள அந்த 100 கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஈஸியாக எல்லாராலையும் அந்த 40 மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் 40 மதிப்பெண்களுக்கு எய்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா கட் ஆஃப் அப்படின்றது இந்த லாங்குவேஜ் பேப்பர்லேயும் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் தான் வேரி ஆகுது. ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்லா உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அதை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா தமிழில் ஒரு 70, 80 எடுத்தால் கூட நீங்கள் 2த்தையும் ஸ்கோரிங் பேப்பராக வச்சு உங்களால் ஜாப் வாங்க முடியும். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கோரிங் பேப்பராக எடுத்துக்குவாங்க. ஜிஎஸ் டாப்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் பண்ணுவாங்க, டாபிக் வைஸாக பிரித்து. ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம்னு பிரிவுகள் நிறையா இருக்குது இந்த ஜிஎஸ் டாபிக் பொறுத்தளவுக்கு. அதெல்லாம் சிலபஸ் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒரு டாபிக்ஸும் நீங்கள் தேடி படிக்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வரும். அதனால் லிங்க்கை தரேன், டிஎன்பிஎஸ்சி லிங்க்கை, சிலபஸ் எங்கே இருக்குது, ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்களே அப்பப்போ செக் பண்ணுங்கள். என்ன நோட்டிஃபிகேஷன் வருது, என்ன ரிசல்ட்ஸ் விடுறாங்கன்றதெல்லாம் இண்டிவிஜுவல் பர்சன் ஒருத்தனும் தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி லைனுக்குள்ளே வரது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கான தனித்தன்மை அப்படின்றது வெளிப்படும். அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடுதலாக இந்த 2 டாபிக் சம்மந்தமாக ஃபுல்லாகவே நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புத்தகத்தை பேஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க கூட
அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ எடுத்த உடனே மெட்டீரியல் சேல்ஸ்க்காக பேசுகிறேன்ட்டு நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஸோ இது வரைக்கும் வந்து ஸ்கூல் புக்ஸே என்கிட்ட வந்து கலெக்ட் பண்ண முடியல, இருக்கிற மாதங்களில் நான் வந்து ஷார்ட் அவுட்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது. ஸோ அதை பற்றின நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இதில் சிலபஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சிலபஸ் பொறுத்தளவுக்கு பகுதி பார்ட் ஏ பொறுத்தளவுக்கு இலக்கணம். இதில் பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல், நூலாசிரியர், தொடரும் தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், பிரித்தெழுதுக, எதிர்சொல் எடுத்தெழுதுதல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், பிழைத்திருத்தம், சந்திப்பிழையை நீக்குதல். ஸோ இந்த ஒரு தமிழ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸ்கூல் புக்கை லைன் டு லைன் படித்தா மட்டும்தான் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் உங்களால் கிராக் பண்ண முடியும். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் தமிழ் பொறுத்தளவுக்கு. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரையும் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி சைட்லேயே இருக்கும் குரூப் 4 கொஷின் பேப்பர். ஸோ அதை கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வச்சு நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷத்தில் முதல்ல வரப்போ நோட்டிஃபிகேஷன் குரூப் 4. அதனால் குரூப் 1 படிக்கிறவங்களும் குரூப் 2 படிக்கிறவங்க கூட இதுக்கு வந்து எய்ம் பண்ணுவாங்க. அதனால் எந்த விதத்துலையும் நீங்கள் ஸ்கிப் ஆகாமல் கண்டினியூஸாக படிக்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் இப்போ வருது, பிப்ரவரி மாதம் தானே வருது, இப்போ ஏன் சொல்கிறீங்க, மார்ச் மாதம் தான் வருது, இப்போ ஏன் சொல்கிறீங்க, எக்ஸாம் ஜூன் மாதம் தான் வருது, இப்போ ஏன் சொல்கிறீங்கன்ற மாதிரி கமெண்ட்லலாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. நமக்கு இருக்கிற ஷார்ட் அவுட் பீரியடில் ஃபுல்லாக வந்து படித்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது முடியாத காரியம். ஒரு வருஷமே கொடுத்தாலும் கூட சிலபஸ் ஃபுல்லாக உங்களால் கவர் பண்ணி படிக்க முடியாது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஃபஸ்ட்டு வந்து தமிழையே எடுங்க. ஸோ தமிழை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ் டாப்பிக்கை உங்களால் அடுத்தடுத்து கண்டினியூவாக படிச்சுக்க முடியும். அதனால் தமிழ் நல்லா ஸ்கோரிங் பேப்பராக இருக்கிறதுனால, எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால தமிழை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேர் நான் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இருந்தாலும் இதில் உள்ள ஒரு இதில் வந்து நான் சொல்கிறேன், கரண்ட் ஈவெண்ட்லாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 months அப்போ வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி மேக்ஸ் வந்து ரெகுலராக டச் பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த டைமிங்கில் உங்களால் மேக்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். அடுத்தது வந்து இதெல்லாம் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லையும் இருக்கும். பொது அறிவியல் பொறுத்தளவுக்கு சயின்ஸு ஃபுல்லாகவே வந்து 6ஆம் வகுப்பு டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ 12ஆம் வகுப்புனா ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் பேசிக் புக் பேக் கொஷின் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். அதுமாதிரி கரண்ட் ஈவெண்ட்டு, ஜியாகிரஃபி, இது எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சிலபஸ் தான். ஸோ எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இல்லை கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8 மற்றும் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள். ஸோ இதுக்கான டாபிக் தனியாகவே இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக பழைய பாடப்புத்தகத்தில் வந்து இருக்குது. அது சம்மந்தமாக நம்ம தனியாக அந்த யூனிட் 8, 9 மட்டும் கவர் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சப்போர்ட்டிவாக நம்ம சேனல் சார்பாக என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். தொடர்ந்து வந்து நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். எப்போ அப்டேட் ஆனாலும் நம்ம சேனலே வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். நன்றி, வணக்கம்.